திகில் கதை மன்னன் ராம்ஜி எழுதும் எஸ்டேட் பேய் பாகம் 7 மூன்றாவது இரவு. இந்த பதிவு பிடிச்சிருந்தா தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். இரவின் ஆட்சி தொடங்கிவிட்டது. எஸ்டேட் பங்களாவில் எல்லா மின்விளக்குகளும் எரியத் தொடங்கின. பங்களாவை அடுத்து உள்ள புல்தரையில் விருந்துக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருந்தன. எஸ்டேட் பணியாளர்கள் அங்கும் இங்கும் போய் சுறுசுறுப்பாக பணியாற்றினர். அப்போது ஒரு அம்பாசிடர் கார் எஸ்டேட் பங்களா முன் நின்றது. அதில் இருந்து 5 பேர் கீழே இறங்கினார்கள். அவர்களை கணக்குப்பிள்ளை சதாசிவம் அணுகி, நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். 5 பேர்களில் ஒருவர், ஐயா, நாங்கள் சென்னையிலிருந்து வருகிறோம். சினிமா படம் பிடிக்கும் கம்பெனி ஆட்கள். இந்த எஸ்டேட்டில் படப்பிடிப்பு நடத்த எஸ்டேட் முதலாளி அனுமதி அளித்துள்ளார். அதற்காக லொகேஷன் பார்க்க வந்து இருக்கோம். மேனேஜர் மனோஜுக்கு எஸ்டேட் அதிபர் விஸ்வநாதன் கடிதம் தந்திருக்கிறார். மிஸ்டர் மனோஜை பார்க்க வேண்டும். அவர்களை கணக்குப்பிள்ளை மனோஜிடம்